பாடுங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் புத்தி புகழ் பாடுங்களே உள்ளாதுகள் கொடுக்கவும் கீழ்களே எங்கள் குருதோ தமிழ் புகழ் பாடுங்களே பள்ளி கொள்கின்றவன் கொடுத்தவும் கீழே எங்க குருதோ தமிழ் புகழ் பாடுங்களே ஆண்டவருக்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் படிப்பதற்கு பாடம் கொடுத்தான் நான் படிப்பதற்கு இன்னும் பாடம் கொடுத்தான் கொடுத்த பூக்கீழ் தமிழ் புகழ் பாடுங்கள் பண்டாடுங்களை மனக்கோட்டங்களே எங்கள் மதுசூதர்கள் புகழ் பாடுங்களே எங்கள் புருஷோ தமிழ் புகழ் பாடுங்களே எங்கில் இருத்திவிடு ஒரு சம்பளம் தது சொந்தமுள்ள பாதில் புகழ் விடு ஓம் கணபதிவோ ஓம் கணபதிவோ ஓம் கணபதிவோ ஓம் கணபதிவோ மந்திர சொல்லுக்கு தலைவர் நமக்கானே மந்திர சொல்லுக்கு தலைவர் நமக்கானே நல்ல கருத்துக்கு கரையும் கொழுப்பில காத்திக சொல்வாரே மந்திர சொல்லுக்கு தலைவர் நமக்கானே கருத்துக்கு கரையும் கொழுப்பி காத்திக சொல்வாரே தலைவர் நமக்கானே Hare
உங்களை பார்த்ததுல நிறைந்த மகிழ்ச்சி எனக்கு. உங்களை பார்த்ததுல எனக்கு பெரிய மற்றற்ற மகிழ்ச்சி. மகிழ்ச்சி ஏற்படுங்க. யார் நீங்க நினைச்சுக்கலாமா? நீங்க யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதை கேட்டு வந்தவர் வல்லது சுந்தர தமிழகம். சுந்தர தமிழகம். சுந்தரம் என்றாலே சுந்தரம் என்றால் அழகு. அழகு என்ற பொருள். அதனாலதான் முருகனுக்கு மறந்த அழகன் ஒரு பொருள். வேதமன் துறையப்பா, வேதனைக்கு தீரப்பா, நாடு பொருள் நமக்கப்பா, நமச்சிவாயம் துறையப்பா, திரு செந்தருடைய இழப்பா, இவன் சிந்தைகளை வாழியப்பா, முன்னோர்கள் நாக்கப்பா, என்ன மூலமந்திரம் ஜெயிக்கப்பா, சுந்தர வடிவேலன் யாருப்பா கேட்பா? நீங்க யாரும் கேட்க மாட்டீங்களா? ஆரம்பத்துல சொன்னீங்க. ஆரம்பத்துல கேட்டீங்க. அப்ப ஆரம்பத்துல சொல்லியிருக்கேன். ஆரம்பத்துல கேட்டுருக்கேன். கேட்டதானே சொல்ல முடியும். நீ சொல்லாததான் கேட்க வேண்டாம் தெரியல. என்ன சொல்லவே தெரியல. உனக்கு கேட்க தெரியல. உங்களுக்கு கேட்க தெரியல. அப்ப கேட்டா நீங்க சொல்லுவீங்க. சொன்னா கேட்பீங்க. அப்ப நான் கேட்ட சொல்லுங்க. இப்படியே போயிட்டு இருந்தா வீடு தொங்கு நாலு தொங்கு பப்பாவுக்கு தொங்குற மாதிரி விடிய போயிட்டு இருக்குது. சங்கடத்துக்கு பிள்ளைய பத்தி வெங்கடாசலத்துக்கு பேர் வச்சு வேண்டாதவனுக்கு பிள்ளைய பத்தி காண்டாமனுக்கு பேர் வச்சாங்க. கோமணம் கட்டி தெரியாத சுமிக்க தெரியாதவன் கொழுந்தியா மஸ்த பிடிச்சி கோமணம் கட்டி குடிச்சாங்க. அந்தி மயில மரத்து கட்டோம்னா அது மரத்துக்கு மரம் போய் தாங்கிட்டு இருக்குமா? ஒன்னும் தெரியாத பாப்பா ஒரு மணிக்கு போட்டாலும் தாப்பா. அதேதாங்க. உரண்டா கஞ்சியை காய்ச்சி வச்சாலும் நாய் எப்படி குடிக்குமோ அப்படித்தான் அவர் குடிக்கும். ஆமா, அதுடைய ஏற்ப கொடுத்தாங்க. உப்பு கட்ட நாய் உப்பு கட்டம் நினைச்சு உருண்டை போட்டு ஊத்திட்டு இருக்காங்க. அக்க போற எடுத்த நாய் வச்ச போறதை படுத்துட்டு சாணி மாட்டாம எருமாவோட தின்ன விடாம இருந்துச்சு. அந்த மாதிரி போகக்கூட பாதையை எப்படி வந்துருச்சுங்களா? யாருங்க 4 பேர் போன பாதையில போகணும். 4 பேர் மச்ச வாழ்த்து காட்டலாங்க. 4 பேர் போன பாதையில எந்த பாதை? அப்ப சுந்தரன் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் சொல்லக்கூடிய 4 பேர் போன பாதையில போங்க. 4 பேர் மச்சன்னா மாதா பிதா குரு தெய்வம் 4 பேர் மச்ச நடந்துங்க. அதுக்கு ஒரு ஆள் இருக்காப்ல. நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை. இந்த சேர்க்கை சரியா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கு. அதனால என்ன பாருங்க, உலகத்துல எப்படிப்பட்ட மனிதராக தெரியும், எவ்வளவு பெரிய ஆளா தெரியும். கூடாத கூடாத கூடங்க மாடங்க ஏறாத கூடங்க மாடங்க ஏறினாலும் வேதங்க நாதங்களை ஓதாதங்க. அப்ப சேர்க்கை சரியா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். இவ்வளவுதான் நல்லா தெரியும். இப்ப சொல்லுங்க யார் நீங்க? மறுபடியும் அதுதானே வர்றீங்க. அதாங்க நான் கேட்டுட்டு இருக்கீங்க. யார் சொல்றது தெரியும்? இப்படிக்கா 3 நாளைக்கு முன்னாடி என்னாச்சு? ஒரு நாடகத்துக்கு போயிருந்தேன். சரி. இந்த 4 பேர் நான் பேசிட்டே இருந்தோம். ஓஹோ. நாடகம் பார்க்க வந்தவங்க அண்ணன் தம்பி 2 பேர். ஓஹோ. அந்த அண்ணன் தம்பி கரையில ஒரு 3 மணி இருக்கும். சரி. 3 மணிக்கு அவங்க அப்பா திடீர்னு இறந்துட்டாங்க. ஆனா சக்கரத்துல அப்புறம் என்னாச்சு? இவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை. என்ன பிரச்சனை? அண்ணன் சொல்றேன் அப்பாவை எரிக்கணுங்கிறேன். ஓஹோ. தம்பி சொல்றேன் புதைக்கணும். சரி. எரிச்சா என்ன புதைச்சா என்ன? அதோட பிரச்சனை இல்லையா? புதைச்சா பிரச்சனை இல்லை, எரிச்சாட்ட பிரச்சனை. எரிச்சா என்ன பிரச்சனை? எரிச்சா அந்த இடத்துல புல்லு முளைக்குமா முளைக்கா? புல்லு முளைச்சா முளைக்கணும் இல்லையா? முளைக்காட்ட பிரச்சனை இல்லை, முளைச்சாட்ட இப்ப பிரச்சனை. முளைச்சா என்ன பிரச்சனை? முளைச்சா அந்த புல்ல மாடு திங்குமா திங்காது? மாடு தின்னாங்க திருடையா? திங்காத பிரச்சனை இல்லை, திண்டாட்ட பிரச்சனை. தின்னாங்க பிரச்சனை. அந்த மாடு திங்கா சென்னை ஆகுமா ஆகாது? சரி, ஆனா என்ன ஆகலையாங்க? சென்னை ஆகாத பிரச்சனை இல்லை, சென்னை ஆகாத ஆடாத பிரச்சனை. சென்னை ஆனா அந்த மாடு கண்டு போடுமா போடாது? மாடு கண்டு போட்டாங்க போடுங்க. கண்டு போடாட்ட பிரச்சனை இல்லை, போட்டாட்ட பிரச்சனை. போட்டாங்க பிரச்சனை. அந்த கண்டு போட்டா பால் குடுக்குமா குடுக்காது? மாடு மாடு கொடுத்தாங்க குடுக்குறாங்க. என்ன குடுக்காட்ட பிரச்சனை இல்லை, குடுக்காட்ட பிரச்சனை. அதை கொடுத்தாங்க பிரச்சனை. அந்த பாலை குடிச்சா உயிரோட இருப்பானா சாவானா? அதை செத்தாங்க சாகலையா? சாகல என்ன பிரச்சனை இல்லை, செத்தாட்ட பிரச்சனை. செத்தாங்க பிரச்சனை. அவனை எரிக்கிறதா புதைக்கிறதா? பாருங்க, எங்க சுத்தி மறுபடியும் அங்கே வந்துட்டாங்க. அப்படித்தானே இருக்கு. எங்க சுத்தமான வெங்கட செவிலாட்டோட பழமொழி பாருங்க. அந்தந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும். பூலகத்துல 2 எலி இருந்துட்டாங்க. 2 எலி. ஒன்னு அப்பக்கார எலி, இன்னொன்னு மககார எலிங்க. அப்பக்கார எலி ஒண்ணு, மககார எலி ஒண்ணு. அப்பதான் அப்பக்கார எலி பார்த்துச்சா, உலகத்துல பெருங்கொண்ட மாப்பிளைய பார்த்து நம்ம மக எலிக்கு கட்டி வச்சிருக்கோம்டா அப்படின்னு ஊருக்குள்ள கழிச்சா. மாப்பிளை யாரா பெருங்கொண்டாளா இருக்கா? உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குற சூரிய பகவான். அந்த சூரியனுக்கு போய் நம்ம மகளை கட்டி வைப்போம். சூரியன் போய் கிடைச்சா, சூரியனே நீ தானே உலகத்துல பெரியாரு, என் மகளை கட்டிக்க கேட்க. அப்ப எலிய பார்த்து சூரியன் கிடைச்சா, நானா பெரியாரு, நல்லா ஒளிய கொடுக்கறான பெரியா நினைக்காத. எங்க இருந்தோ வருது மேல கூட்டம். மேல கூட்டம் வந்துச்சுன்னா என் ஒளிய மொத்தமா மறைச்சிட்டு போயிருப்பியா? அப்ப நானா பெரியாரு, மேகத்தை பெரியாரு. மேகத்துக்கு போய் மக எலிய கட்டி வைக்கல. எலி ஓடிச்சா, மேகமே உலகத்துல நீ தானே பெரியாரு, ஏன் மட்டும் மக எலிய கட்டிக்க கேட்க. மேகம் நினைச்சா கூட்டமா பெரியா நினைக்கிறியா? நான் ஒண்ணும் பெரியாரு இல்ல. எங்கே அடிக்கக்கூடிய சூறாவளி காத்து அடிச்சிருச்சுன்னா என் கூட்ட சுக்கு சுக்கா செதறி ஓடி போயிருது. அப்ப நான் பெரியாரு இல்ல, அப்ப காத்துல பெரியாரு. காத்துக்கு போய் உன் மகனியை கட்டி வைக்கல. அவதான் பார்த்தா காத்துல பெரியாரோ, காத்துக்கு போய் எடுத்த காத்து உலகத்துல நீதான பெரியாரு, என் மக எலியை கட்டிக்க அப்பக்கார எலியை காத்து சொல்லுங்க. நானா பெரியாரு, நல்லாத்தே உலகத்துல காத்த அடிக்கிறேன். இருந்தாலும் கூடத்துல சாதாரண குட்டிய தவறு. அந்த குட்டிய தவறு நான் அடிக்கிற காத்தை எதிர்த்து எனக்கு தெரிஞ்சியா? அப்ப நானா பெரியாரு, குட்டிய தவறு தான் பெரியாரு. குட்டிய தவறுக்கு போய் மக எலியை கட்டி வைக்கல. அப்பங்கார எலி ஓடிச்சா, இந்த உலகத்துல நீதான பெரியாரு, குட்டிய தவறு, என் மக எலியை கட்டிக்க கேட்க குட்டிய தவறு வச்சா நானா பெரியாரு. நல்லா வளர்ந்து உசமத்தம் அடிக்கிறாரா என்ன பெரியார் நடத்துறாரு. நான் ஒன்னும் பெரியார் இல்ல, அது குட்டிய தவறு சொல்லுது. வளர்ந்து பெரியார்
நினைக்கிறேன் பெரியார் நினைச்சாத என்னையும் குறைஞ்சு ஓட்ட ஒருத்தன் உள்ள உட்காந்துருக்கேன் அவன் தான் பெரியாண்டுச்சான் யாரா ஓட்ட உள்ள உட்காந்துருக்கேன் அப்பக்கார எலிக்குள்ள எட்டி பார்த்துச்சான் உள்ளே ஒரு எலிதே இருந்துச்சா எலிக்கு எலிய தான் இழுச்சா போல இல்ல ஊரக்குள்ள கொண்டு வந்து என்ன பாத்தீங்களா யாரோட கொண்டு போய் எதை சக்கரமா அதை சட்டமா பெருமை இருக்கு அதை சொல்லிக்கிட்டு பெருமைக்கு அப்படிதான் இருக்கேன் அமெரிக்காவில் ஒரு ஏவுகணை இயங்கலையா இயங்கலையா சரி என்ன அப்புறம் பிரச்சனை அதனால அப்துல் கலாம் சொன்னாராம் இது அமெரிக்காவுடைய அதிபர் அப்துல் கலாம் போய் முறையிட்டிருக்காரு சரி இது மாதிரி ஒரு ஏவுகணை இயங்கல எப்படியாவது நீங்க தான் இயக்க வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே 3 நாட்டுக்கார இன்ஜினியரை கூப்பிடுறா அப்படின்னு எந்தெந்த நாடு இந்தியா பாகிஸ்தான் ஜப்பான் பரவாயில்ல 3 நாட்டு இன்ஜினியரை கூப்பிட்டு இந்த ஏவுகணை இயக்கி ஒரு வாரத்துல இயக்கி நீங்க ஓட்டுங்க நீங்க ஒரு வாரமா வேலை பார்த்து எப்படியே சரி பண்ணி ஓட்டிட்டாங்க அமெரிக்க அதிபர் சந்தோஷப்பட்டு 3 நாட்டுக்காரனுக்கு பரிசளிக்கணுமா இல்லையா வணக்கம் 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 முதல்ல ஜப்பான் நாட்டுக்காரனை கூப்பிட்டுருக்காரு சரி உனக்கு ஏவுகணை ஏற்றிட்டேன் உனக்கு என்னையா வேணும் இருக்காரு எனக்கு 2 ரூம் நிறைய வெறும் தங்கமா வேணும் பரவாயில்ல நல்லா தானே கேட்டுக்காரு வாங்கிக்க அப்படின்ட்டாரு சரி அடுத்து பாகிஸ்தான் நாட்டுக்காரன் உனக்கு என்ன வேணும் எனக்கு ஒரு 2 ரூம் நிறைய பணமா வேணும் இருக்காரு பரவாயில்ல கடைசியில இந்தியா நாட்டு பொறியாளரை கூப்பிட்டு என்ன சொன்னீங்க இன்ஜினியரை கூப்பிட்டு உனக்கு என்னையா வேணும் இவன் எனக்கு ஒண்ணு வேணாம்யா சரி அந்த 4 ரூமையும் பூட்டிட்டு சாவியை மட்டும் என்கிட்ட கொடுங்க மொத்தத்துல முடிஞ்சு வச்சு அவன் கொடுத்தா அவன் சிந்தனை செய்யல அப்படித்தாங்க இருக்கு நாட்டுல ஒரு பொருள் இலவசமா கிடைக்குதுன்னா அந்த பொருள் எங்க இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இலவசம்ன்றது எங்க இருந்து வருதுன்னே தெரியாம போனோம்னா சிக்கல் யாருக்கு ஆரம்பிக்கு நம்மளுக்கு ஆரம்பிக்கும் பல பொருளுக்கு நம்ம எங்க இருந்து வருகிறோம் வாங்கி இருக்கிறோம் ஆனா அதோட விளைவு எங்க போய் பாதிக்க மாட்டீங்க உலகத்துல காட்டுக்குள்ள ஒரு நரி இந்த நரி என்ன நடத்துதான் தெரியல எங்கேயோ கடந்து ஒரு பழைய காலத்து எலும்பை ஒண்ணு கட்டிட்டு வந்துருச்சு பழைய காலத்து எலும்பை கட்டிட்டு வந்தா நரிக்கு ஒரு ஆசை இந்த எலும்பை எப்படியாவது கடிச்சு உள்ள ரத்தத்தை குடிச்சு போடணும்னு ஆசை இதுவும் கடிச்சு பார்த்துட்டு பழைய காலத்து எலும்புல ரத்தம் ஒண்ணும் இல்ல அதுக்கு ஒரு ஆசை எப்படியாவது குடிச்சு போடணும் கடிச்சு பார்த்தது 1 மணி நேரம் ஆச்சு 2 மணி நேரம் ஆச்சு 3வது மணி நேரம் தொடங்க 3 மணி நேரம் தொடங்குச்சா இல்லையா இந்த கடிச்சுக்கிட்டு இருந்த எலும்பு போய் நரியோட வாயில குத்தி காலையில இருந்து ரத்தம் வந்துருக்கு யாரு நரி வாயில இருந்து ரத்தம் வந்துருக்கு நரி வந்துச்சா ஆயா உலகத்துல இவ்வளவு நேரம் 3 மணி நேரம் கடிச்சு இப்பதாண்டா எலும்புல இருந்து ரத்தம் வந்திருக்கு இன்னைக்கு ஒரு குடி குடிச்சு போடணும் அது ரத்தம்னே தெரியாம குடிச்சாலும் குடிக்க உங்களுக்கு சந்தோஷம் ரத்தம் நல்லா இருக்கு குடிச்சு கடைசியில நரி மூளை இடிச்சு செத்ததே மிச்சம் என்ன அர்த்தமாயி போச்சு முத ரத்தம் வருதுன்னா எங்க இருந்து தெரிஞ்சுட்டு பார்த்தா வராத கடைசியில நம்ம ரத்தமே உலகத்துல நம்ம வரி செலுத்துறோம் அது பல வடிகளை இலவசம் என்ற பேர்ல மறுபடியும் நமக்கே திரும்ப வருது அது நமக்கு சும்மா வேலையை வந்து நம்மள இருந்து விட்டு வாங்கிட்டு நரி மாதிரி மூளை இடிச்சு ஆகிறதே மிச்சமா போச்சு சூழ்நிலை பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு கண்ணாலே
நாடுகால் மண்டபமோ நாங்கள் வந்த சொந்தமா ரோசாவின் தினகளை தீராத வாசமரா ரோசாவின் தினகளை தீராத வாசமரா நூறாண்டு பாட வைக்கும் மாறாத பாசமரா சுட்டு முட்டாது சுட்டு முட்டாது அகத்தை இழந்து கண்டு கண்ணாது ஆறு அவ்வாறு இணைந்து வந்து சுட்டு முன்னாது நானே அவ்வாறு இணைந்து வந்து சுட்டு முன்னாது நம்ம ஊர் மேலூருங்க தெரியாதா மேலூர்ல அவர் முனியாண்டி பையனா பேருந்து நிலையத்துல பருத்தி பால் கடை வச்சிருக்காரு சத்தமா ஏன் அப்படி பேசிக்கிட்டு இருக்க முனியாண்டி கடை வந்து அந்த கிடையாதுயா அந்த முனியாண்டி அப்படி கிடையாது நான் மேலகவாசி மேலூரை சுருக்கி உங்களுக்காக மேலூர் அப்படின்னு மேலூர்ல 14 லோகம் இருக்குல்ல மேலவத்தை சுருக்கி மேலூர் அதான் சொன்ன நீ இருக்குல்ல அப்ப பூலவத்தை சுருக்குனா பூலூரா ஒரு அர்த்தப்பட்ட வேணாமையா மேலுனா பல்லா இரவுனா பகல் இன்பம்னா இன்பம் அப்ப மேலுக்கு எதிர்ப்பது என்ன வரும் மேலைக்கு எதிர்ப்பதா கீழே அப்ப மேலூர்னா எதிர்ப்பது கீழூர் தானே ஒரு நடுவுல எப்படியா போனோட கீழூரா அப்படி சொல்லியா மேலூர்ல இருந்து கீழூருக்கு வந்து ஆமாங்க குட்டியானையா சேராட்டவா எதை கேக்குறீங்க நீங்க வந்தது வாரத்தையா நம்மளுக்கு அடுத்த வாரம் தேவையில்லைங்க நம்ம சொந்த வாரத்துல கடைசி வரைக்கும் போறதாங்க ரொம்ப பிடிக்கும் ஆமாங்க அப்ப யாருக்கு தெரியாம வருவீங்க கண்டிப்பா இந்த உலகத்துல சித்துக்களை கெட்டவன் அரிமா மகிமா லகிமா கரிமா பிரபத்தி பிரகாரமோ ஈசத்துவோ வசித்துவம் சொல்லக்கூடிய மொத்தம் 8 வகை சித்துக்களை கெட்டவன் நானாங்க 8 வகை சித்தர் அவன் உண்மைதானே அப்ப மாயாண்டி சித்தர் மாதிரி நீங்க ஒரு சித்தர் சித்தர்களை தெரிஞ்சவனாங்க பெறுவார் சித்தருக்கு பக்தருக்கு ஒரு வித்தியாசம் இருக்குங்க சித்தருக்கு பக்தருக்கு என்ன வித்தியாசம் கடவுளை காண முயல்பவன் பக்தன் கடவுளை காண முயல்பவன் பக்தன் கடவுளை கண்டு தெரிந்தவன் யாரு அவனே சித்தர் அப்ப பூலகத்துல இருக்கிற மாயாண்டி சாமி இருக்காரு எப்படிப்பட்ட பெருமையானவர் இன்னைக்கும் சோட்டுக்கோள் ராமலிங்க சுவாமி இங்க மட்டுமல்ல எந்த இடத்துல போனாலும் தமிழகத்துல எண்ணற்ற மாவட்டங்கள் நான் நிறைய இடத்துக்கு இருக்கு நிறைய இடங்கள் அவருடைய புகைப்படம் இருக்கு இன்ன வரைக்கும் இன்னைக்கு பெருங்கொண்ட ஒரு சித்தர் அப்படி பார்த்தா ஒரு இடத்துல இருந்தா தானே எல்லாம் தெரியும் ஆனா இன்னைக்கு உலகம் முழுக்க வந்திருக்கிற சித்தருடைய பெருமைகள் தெரிந்து எல்லோரும் வழங்க ஆரம்பித்தார்கள் அப்படிப்பட்டவர் சோட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள் அவருடைய சீடர் ஆசிரியர் என்ற சீடர்களாக இருக்கிறவங்க அவருடைய சீடர் செல்லப்பா சாமி ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு ஒரு சீடர் இருந்தாப்ல அதான் மாயாண்டி சீடர் அப்ப எத்தனை சீடர் அடுத்து சீடர்களை உருவாக்கி கொண்டே போனாலே மக்கள் இருக்கு அப்ப சித்துனா சிரிசா பெருசாக்குவீங்க கண்டிப்பா பெருசா சிரிசாக்குவோம் தண்ணி மேல நடப்போம் நெருப்ப குடிப்போம் அவரு மாயாண்டி சித்தர் ஒரு புகை வண்டி நிப்பாட்டுற மாதிரி ஆமா உண்மைதானே அவர் வண்டியில போயிருக்காரு வண்டியில போகும்போது ஒரு அடுக்கு சட்டை அடுக்கு வெட்டியோட மாயாண்டி சாமி உட்கார்ந்துருக்காரு உட்கார்ந்துக்கு என்னாச்சு என்னடா ஆளு பார்க்க ஒரு மாதிரி விசித்திரமா இருக்காரு யாரு நீங்க இறங்கியா அப்படின்னு வண்டியை விட்டு இறக்கிட்டாரு வண்டியை விட்டு இறக்கி விட்டு வண்டியை எடுத்து பாக்குறா ரயில் கிளம்புற ரயில் போகல ஏன்னா நல்லா தானே இருந்துச்சு எதுவும் பிரச்சனை ஆனா வண்டி சுத்தி முட்டி பாக்குறாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை வண்டி நல்லா தான் இருக்கு ஆனா வண்டி கடைசி கிளம்பல என்னடா கிளம்பல ஏன்டா வண்டி போக மாட்டேன் பார்க்கும்போது கடைசியாக சித்திரம் வச்சு ஆரவாரம் இறக்கி விட்டோமே அதுக்கப்புறம் தான் வண்டி நின்று வச்சு அவர் திரும்ப கூப்பிடுறா சொல்லி மறுபடியும் ஏற்றும் போது மறுபடியும் ஏற்றுச்சா அப்படிப்பட்ட சித்தர்கள் சாதாரண வண்டியை ஓடுறது பெருமாடா இருக்கு அவனுடைய ரயிலே இயக்கமா இருக்கான சித்தர்கள் வாழ்ந்த நாடு அப்ப கூடு விட்டு கூடு வாங்குவோம் எனக்கு ஒரு சித்து தெரியும் என்ன சித்து நீங்க கூடு விட்டு கூடு வாங்கி ஆமா நான் வந்து வீடு விட்டு வீடு வாங்கி சித்துக்களை நீங்க பேசலாம் வீடு விட்டு வீடு பார்த்து நீ என்ன பண்ற நாங்க கூடு விட்டு கூடு பார்த்து பெருமை கொடுத்தா நீங்க என்ன பண்றீங்க வீடு விட்டு வீடு வாங்கி தலைக்கட்டு வருவாங்க அப்படியா பூலகத்தை இன்னைக்கு பாருங்க மாயாண்டி சாமி எல்லாம் சேர்த்து ஒண்ணா விளையாடுறாங்க விளையாடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா விளையாடுறாங்க திடீர்னு ஒரு தண்ணி தாகம் எடுத்து அந்த இடத்துல என்ன வருது என்னடா பண்றது தண்ணி தாகம் இருக்குது என்ன வரும்போது பக்கத்துல ஒரு மர கிளையா அழுத்தி பூமியில ஒரு அழுத்த அழுத்தினா சித்தர் அழுத்த அழுத்தும் போது அந்த இடத்துல தண்ணி நல்லது சொல்லியிருக்கியா அந்த தண்ணியெல்லாம் குடிச்சிருக்காங்க இன்னைக்கு கட்டி கொடுத்துல பொறுமையா ராமதீர்த்தம் ஒரு தீர்த்தம் இருக்கு பொண்ணுல போய் பாருங்க ரொம்ப ஒரு புண்ணியமான இடம் அப்படிப்பட்ட பொறுமைக்குரிய ஒரு தலம் இருக்கு இடத்துக்கு நிறைய பெருமை இருக்கியா அத்தனை சிறப்பு இருக்கு உங்க பேர் என்ன பேர் கேட்டீங்களா ஏன் பேரு நாரதன் சொல்லுவாங்க 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய பூ என்ன பூ குறிஞ்சி மலர் சௌகந்திய மலர் இந்த மாதிரி 2 மலர்கள் இருக்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை கூடக்கூடிய சபை தேவேந்திர சபை 33 கோடி தேவர்கள் 48,000 ரிஷிகள் எல்லாரும் கூட ஆமா உண்மைதானே எல்லாரும் அமர்ந்திருப்பாங்க நீங்க நாரதர் போன உடனே எல்லாரும் எந்திரிச்சுவாங்க கண்டிப்பாக காரணம் என்ன கலகம் வரப்போது நாரதர் வந்திருக்காரு என்ன செய்தியை கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிற என்ன பதட்டம் இருக்குமா உண்மைதானே அப்ப நீங்க போகாத பொம்பளே கிடையாது ஆசீர்வாதம் கொடுத்தையா நான் சொல்றேன் அப்படி சொல்லி அப்படி யாராச்சும் போறீங்க நம்பது ஊர்வசி துளோசபதி சாவித்திரி அனைத்து பொருட்கள் நாம இருக்குங்க என்னங்க சாவித்திரி பொண்ணு ஆமா நாங்க இப்ப செமினி கணேசன் எங்க போனாரு
எந்தாயா சொல்லிட்டு இது இந்த பூலகத்துக்கு அவர் சொல்லிருக்கீங்களா அந்த மனுஷன் நம்ம சம்பந்தம் இல்லையா சத்தியவான் சத்தியவானுடைய மனைவி சாந்தி அந்த மாதம் இந்த மாதம் அப்படிப்பட்ட மந்திரத்தை கொடுத்து எமனோடு போராடி வாதாடி உயிரை மறுபடியும் கொண்டு வந்த சிறப்பு புரியும் இல்லையா ஆமா நம்மளுக்கு தொழில் கலகம் பண்ற வேலை நல்லா இருக்கிற ஊர்ல சண்டையில் விட்டு போறோம் ஏன் அப்படி பேசுற ஊரை வாழ வைக்கக்கூடிய கால் வைத்தால் கழகம் நாள் கடந்தால் நன்மை நன்மை செய்யக்கூடியவர் ஆரம்பத்திலே கழகம் முடிவுல எப்பயுமே நன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆள் புதிய நன்றிக்கடிய முன்னாடி துவக்கு பின்னாடி இருக்கும் ஊர்ல கத்தி எடுத்து கலகம் பண்ணா நாங்க புத்திய வச்சு கலகம் பண்ணுவோம் நாங்க அருவாள் எடுத்து வெட்டிக்கிட்டோம் அருவாள் கலகம் பண்ணுவேன் நாங்க கம்பெடுத்து அடிச்சுக்கிட்டோம் நாங்க தெம்ப வச்சு கலகம் பண்ணுவேன் நாங்க கல் எடுத்து எரிஞ்சுக்கிட்டோம் நாங்க சொல்ல வச்சு கலகம் பண்ணுவேன் அப்ப நீங்க என்ன ஊனா சூனா போனா நானா தோனா அப்ப என்ன உங்களுக்கு தெளிவா கேட்கறீங்கன்னா அந்த மூணா ஆமா ஆமா நீங்க என்ன அந்த மூணா மூணாண்டா உலகம் சரி மூணாண்டா சுற்றுவது நல்லது போனாண்டா பொது ஆமா நானாண்டா நலா ஆமா போனாண்டா தொண்டர் உலகம் சுற்றும் பொது நல தொண்டர் அப்படி சொல்லுங்க நீங்க என்ன மூணாண்டே இவ்வளவு தெளிவா பேசுறீங்கன்னா ஊர்ல நீங்க ஒரு முக்கியமான புள்ளியா தானே இருக்கீங்க அந்த மூணா புள்ளா ஒரு சுருக்கமா நானு நான் கூட மூணா பூனாண்டா முத்தனங்கள் புள்ளி அப்படி நினைச்சீரா அது மட்டும் இல்ல எல்லாருக்கும் கூட முக்கியமான உங்களை கூட சொன்னாரு என்னது எங்க அண்ணன் மாரியப்பன் மைக் செட் ஓனர் என்ன சொன்னாரு கேனா பூனாண்டு அந்த அண்ணன் புறவன் சொன்னாப்ல போடும்போது பார்த்து பேசி தமிழராஜா கொஞ்சம் கேனா பூனா சொன்னாப்ல அதான் கேனா பூனான்னு சொல்லிட்டு அதுக்கு நான் பூனா பூனா சொல்றேன்ல அது என்ன பூனா பூனா அது என்ன கேனா பூனா கேட்டு புரிஞ்சு பேசுறீங்க புண்ணியவதிப்பட்ட புத்திர நீங்கதானே எதுக்கு எடுத்தாலும் ஏற்று பேச பாருங்க இந்த பூலகத்தை ஒவ்வொருத்தருக்கு கணக்கு இருக்குங்க பசின்னு வரக்கூடிய ஆளுக்கு ஒட்டிச்சுட்ட பார்த்தா கடவுளா தெரியும் தண்ணி தாயம் எடுத்து வரக்கூடிய ஆளுக்கு தண்ணியை பார்த்தா கடவுளா தெரியும் அப்ப அவரவர் பார்வைக்கு
காமாட்சி அம்மன் கோயில். 15 வருஷமா காமாட்சி அம்மன் கோயிலே உட்கார்ந்து பிச்சை எடுத்தவனுக்கு கட்டில எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 5 ரூபா 2 ரூபா 1 ரூபா 5 ரூபா 2 ரூபா 1 ரூபா இதை தாண்டி காசே விடுங்கல. 15 வருஷமா பிச்சை எடுத்தவன் என்ன நினைச்சா தெரியல, வழிக்கிறது மாதிரி மறுபடியும் ஒரு சாராய கடை வாசல்ல போய் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பிச்சை எடுத்தா பாருங்க, அது வரைக்கும் 5 ரூபா 2 ரூபா 1 ரூபான்னு பார்த்தோன்னா நம்ம சாராய கடை வாசல்ல பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இல்லையா? குடி வெளியில நம்மால 500 200 100 150 கொண்டாந்து தட்டுல போட தட்டுல போட்டோட போதையில போட்டோட தட்டை பார்த்துட்டு நினைச்சாரா, அடி காமாட்சி 15 வருஷமா நீ இங்கேயா இருந்த உன்னை அங்கேயே வந்து தெரிவிக்கிட்டு இருந்தா. அப்ப எப்படி இருக்கு கூத்து பார்த்தீங்களா? சாராய கடையே காமாட்சி கோயில். அப்ப அப்படி ஆயிட்டு நிலவரங்கள். காசு போற பொண்ணு இருக்கு, அதை காசா லேசா சாங்க. இன்னைக்கு காசு வரும், நாளைக்கு போகும். செல்வம் 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 என்று சொன்னா அது எப்படி போயிட்டு இருக்குமா? செல்வம்னு போயிருவாங்க. உலகத்துல காசை முன்னுக்கு வச்சேன், கடவுளை பின்னுக்கு வச்சாங்க. ஏன் காசை முன்னுக்கு வச்சாங்க? இன்னைக்கு பெரிய பெரிய கோயில் போங்கல, கோயிலுக்கு போகும்போது சாமிக்கு முன்னால ஒரு உண்டியல் இருக்கு. உண்டியல் எதுக்கு? காசை முன்னுக்கு வச்ச கடவுளை முன்னுக்கு வச்சேன். காசை உள்ள போட்டதானே கடவுளை பார்க்கிற மாதிரி இருக்கு. பல இடங்கள் அப்படித்தாங்க போயிட்டு இருக்கு. நிதிக்கு பெரிய வித்தியாசம் இல்லைங்க. நிதி அப்படின்னா ஒரு கொம்பு சுடிக்காம இருக்கு, நீதி அப்படின்னா ஒரு கொம்பு சுடிச்சிருக்கு. எதுக்கு என்ன அர்த்தம்? நிதியை கொஞ்சம் கூட்டி கொடுத்தோம்னா நீதி கொஞ்சம் சரியா கிடைக்குமா? இது தெரியாம பல பேர் போய் போறானா கிடைச்சிருமா? இல்லாம எந்த இடத்துல எதை போய் கேட்கணுமோ அதை கூட நல்லா இருக்கு. சரியா பேசுறீங்க, நல்லா இருக்கு. எங்க அப்பா இப்பதான் இடத்துக்கு வந்துருக்கீங்க. எங்க அப்பா அவர் பேரை சொன்னா நமக்கு தெரியும், ஏன்னா அவரும் பிரம்மன். எங்க அப்பா எங்க அப்பா தான் பிரம்மதேவன் என்று சொல்லக்கூடிய பிரம்மா மயங்கி அப்படி சொல்லி தெரியாத மனுஷன் வருவார். அதே பெரிய சந்தோஷம். சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் தை 1ஆம் தேதி வருவார். பானமல்ல வருவார். நாட்டுக்கோழி பாட்டியா தை 1ஆம் தேதி வருவாரு, நாட்டுக்கோழி சாப்பிடுவாரா? அது என்ன குறிப்பிட்டு தை 1 போன் பண்ணிருக்காரு. என்ன தம்பி சண்முகராஜா வந்துட்டு அப்படின்னு. சரி என்ன அவங்க அப்பா தை 1 கேட்கப்படுவேன். அதுல வருவாரு. அம்மா பேசல தேவலாம சொல்றாரு. எங்க அப்படி நீ எங்க வந்த? வந்திருக்காங்க. எங்க வந்திருக்காரு? கருவேறு கிளம்பி சிட் கொண்டு வந்திருக்காரு. கருதலுக்கு மிசிறதுக்காக பரமையா பரமன் கருது வண்டியை போட்டுக்காலையா? எங்க பேர் பிரம்மையா? பிரம்மதேவன் வளர்க்கிறாங்க இல்லையா? ஓ, அந்த 4 தலை இருக்குமே. அதே எந்த கொண்டு எங்க தட்டுருக்கு? சதுர்முகம் எங்க பண்ண? உங்க அப்பா படிக்கிறாரு. அப்பா படிக்கிறாரு. என்னத்த படிக்கிறாரு? எல்லாத்தையும். உள்ளை எங்கப்பா? ஆப்பை எங்கப்பா? ஓட்டலை உள்ள ஆப்பை போட்டு இருக்கு. அதுல வாங்கி எதை சொல்லிட்டு இருக்கீங்க? சாப்பிடா அந்த ஆப்பை சொல்ல கிடையாது. மரத்துக்கு நடுவில் சொல்லுங்க பத்தி அந்த ஆப்பை சொல்லிட்டு இருக்கீங்க. புல்லுக்கு எத்தனை ஒன்று, பூச்சிக்கு 2, நீரில் வாழக்கூடிய 3, பறவைகளுக்கு 4, விலங்குக்கு 5, மனிதர்களுக்கு 6ஆம் அறிவு, உங்களுக்கு 7ஆம் அறிவு, தெய்வங்களுக்கு எவருக்கு 8ஆம் அறிவு, 8ஆம் அறிவு. 8வது பெருமையா இருக்கா இல்லையா? பெருமையா இருக்கு. ஆமா. நேத்து என்ன நாள்? நேத்து என்ன நாள் புரியுது? நேத்து ஒரு முக்கியமான நாள். ஆமா, பங்குனி உத்திரம். ஆமா, முருகனுக்கு வந்த பெருமையான ஒரு நாள். முருகனுக்கு என்ன வந்த நாள்? முருகனுக்கு எல்லா நாளும் வந்தது. ஆனா குறிப்பிட்ட இந்த பங்குனி உத்திரம் மட்டும் எது கேட்டீங்கன்னா, அது இன்னைக்கு பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேர் ஓட்டம்ல. பங்குனி மாசம் ஓடக்கூடிய தேர் பழனி மலையில அவ்வளவு சிறப்பா இருக்குமா? ஆனா பங்குனி உத்திரத்தன்னைக்கு எதுக்கு முருகனுக்கு அவ்வளவு சிறப்பு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பழனி மலையில எண்ணற்ற பெருமாள் இருக்கா. இருந்தாலும் கூட சித்தர்கள் செய்து வைத்த சிலை மொத்தம் 17 சித்தர்கள். பதஞ்சலி, அகத்தியர், கமலமுனி, திருமூலர், குதம்பை, கோரக்க, தன்வந்திரி, பூங்கடல், சத்தமுனி, ராமதேவர், பாம்பாட்டி சித்தார், இத்தனை சித்தர்கள் இருந்தாலும் கூட இந்த பழனி மலையில் இருக்கக்கூடிய சிலை நவமாசாந்தரம் செய்யப்பட்ட சிலை 9. அது நிறைய இருக்கு. குட்டி பாசனம், கல்கி பாசனம், அந்த மாதிரி நிறைய இருக்கு. அது மாதிரி இத்தனை வழியில் இருக்கக்கூடிய 9 பாசனத்தை எடுத்து போல் என்று சொல்லக்கூடிய சித்தர் செய்த பெருமாள். அப்படிப்பட்ட சிலை எங்கே இருந்து திண்டுக்கலுக்கு அந்த பக்கம் முக்கியமான நதிகள்ல இருந்து ஈரோடுக்கு அந்த பக்கம் உள்ள காவிரி நதி, இந்த மாதிரி முக்கியமான நதிகள்லாம் கொண்டு வந்து இந்த பங்குனி உத்திர நன்னாள்ல அது நேர சிறப்பு வழிபாடு பண்ணி அபிஷேகம் பண்ணுவாங்க. ஏன்? அந்த சிலையை சேதம் வந்துடக்கூடாது. பங்குனி உத்திரம் மாதத்துல 12ஆவது மாதம் பங்குனிங்க பாருங்களேன். மாதத்துல 12ஆவது மாதம் பங்குனி. அதே போல நட்சத்திரத்துல 12ஆவது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். அசுடி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், அகிலியம், பூரம், உத்திரம் வருதுல. அது உத்திரம் என்று சொல்லக்கூடிய 12 மாசத்துல 12 நட்சத்திரத்துல 12 2 ஒன்றாக இணையக்கூடியது அந்த நாள். அது மட்டுமல்ல, பூலகத்துல எம்பெருமான் எல்லாத்தையும் ஆட்கொண்டு வெற்றி பெற்ற பின்னால வெற்றி வாட்டி சூடியதற்காக முருகனுக்கு தெய்வாலய திருமணம் கொடுத்த அற்புதமான நாடு கூட அந்த பங்குனி உத்திரம். சொல்ல போனோம்னா கடவுளுடைய மொத்த திருமணம் நடந்தது. பார்வதி பரமசிவன் திருமணம் முடிச்சது, சுக்கராதர் மீனாட்சி திருமணம் முடிச்சது, எண்ணற்ற நாமர்கள் இந்த திருமண நாளை கடைபிடிச்சது எல்லாமே எங்க கேட்டீங்கன்னா இந்த பங்குனி உத்திரம். நல்லா பங்குனி உத்திரம் நிறைய இருக்கு. ஆமா, அப்பா தான் எல்லாத்தையும் படிக்கிறாரு. எங்க படிக்கிறாரு? எங்க வீட்டுல எங்க அப்பா படிச்சது. அது எங்க பண்ண? எங்க அம்மா படிச்சது. அது எங்க பண்ண? என்ன படிச்சது? அது எங்க பண்ண? அப்ப எங்க அப்பா காட்டுக்கு சந்தைக்கு வந்துட்டானா? கேக்குறீங்க நல்லா தானே பேசிட்டு திடீர்னு எங்க அதை போட வருது? இந்த ஓட்டுல ஏன் இப்ப கவிதை ஏன் இப்படி பேசுறீங்க? முத அப்புறம் படைச்சது எங்க அப்பா என்ன சொல்ல முடியாது. அப்புறம் என்ன பிரச்சனை? என்னுடைய
நீங்களே பிதா மாதா இருக்கீங்க, உங்க அப்பா இப்படி என்ன படைச்சிருப்பாரு? அங்க நீங்க தவறு பண்றீங்க. உங்களுக்கு எனக்கு அதுல வித்தியாசம் இருக்குங்க. படைக்கிறான்னா அந்த மாதிரி படைப்பு இல்ல. படைக்கக்கூடிய நுட்பமே வேற. கூத்தக்கூடிய மண்ணை எடுத்து குதிரை பொண்ணு உண்டு சேர்த்து வாழ்க்கை கொண்டார் பண்ணும் பாட்டம் வர ஓட்டுக்கும் ஆகாரம் என்றார் கவி. காரணம் என்ன? மேலத்திலிருந்து பிண்டத்தை படைச்சு போடுற எங்கப்ப, தென்னத்தை குலைக்கிறாரு உங்கப்ப. இந்த கண்டத்துல வெறும் முண்டமா பழக்கக்கூடிய ஆள் மட்டும்தான் நீங்க. ஊரறிய பத்திரிக்கை கொடுத்து கல்யாணம் பண்றது அது உங்கப்பா. ஒருத்தருக்கு தெரியாம அது எங்கப்ப. கீழ இருந்து செய்யறது அது உங்கப்பா. மேல இருந்து அது செய்யறது எங்கப்ப. எங்க வீட்டுல உங்க அப்பா. ஆமா. அப்ப பூமால இருக்கிறது நல்லா யாரு? அது உங்க அம்மா. இதுல உழுது தண்ணி வாய்ச்சா அது தகப்பனுடைய வேலை. விதை போடுறது அது என்னுடைய அப்பனுடைய வேலை. எங்க வீட்டுல விதை போட்டாரு. ஆமா. நாங்க 7 ஆம்பளை பையன் வந்துட்டோம். ஒவ்வொரு குடும்பங்கள்ல கணவன் மனைவி திருமணம் ஆகி 40-50 வருஷமா குழந்தை இல்லாம இருக்கேன். அங்க என்ன உங்க அப்பாவுக்கு தவறு கிடைக்கலையா? உண்மைத நீ சொல்ற மாதிரி தவறு கிடைக்கல. உண்மைத சரியான ஆடவரா இல்லைன்னா ஆடவர் ஆடவர் என்ன அர்த்தம்? மனிதன் சரியான முறையில ஒழுங்கான ஆடவன் பிள்ளை வளர்க்காது. காரணம் என்ன? காரணம் அவரவர் செய்யக்கூடிய பாவத்திற்கு தப்புல விளைவுகளுக்கு தப்புல படைப்பு தொழில் பண்றது எங்கப்பா. ஒரு முத்தை எடுத்து வச்சுக்கிறேன், சாதாரண ஒரு புளிய முட்டை எடுத்து இந்த கட்டாந்தரத்தை கொடுங்க பிடிய பிடியா உழைக்காது. அதே எதிர்த்தாப்புல பாருங்க, ஒரு தரையில விடும்போது ஒரு மண்ணில் விடும்போது திடீர்னு ஒரு புளிய முளைக்க ஆரம்பிக்குது. நம்ம ஒரு படம்பரத்தை தின்னு போடுறோம், அது உழைக்கிறான் உழைக்காது. எங்கேயோ வரக்கூடிய காக்கா வேப்ப மரத்தை திட்டு வேப்பல போடுது, அது உழைக்கிறா இல்லையா? என்ன அர்த்தம்? அந்தந்த சூழ்நிலை அதாவது வாயிலிருந்து வரும்போதுதான் அது பயனடையும். அது போல இவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் அவனவன் செய்த பாவ புண்ணிய கர்மாவுக்கு தப்ப படைக்கிறது அப்பனுடைய வேலைங்க. முற்பகல் செய்யும் பிற்பகல் தாமே விளையும். உள்ளே செல்லியராய் உள்ளே மெல்லமல்ல உணவளித்தவன் அறுக்கன உணவளித்தவன் விடை அறுக்கன அச்சவன் எடுக்கன அறிதறிஞ்சவன் நடக்கன உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கன உப்பு செஞ்சவன் அந்தன அணு சாருங்க. அதான உலக நான் நல்லது செஞ்சாக்கே என் சந்ததிகள் நல்லா இருக்கும். ஓ புள்ள வாழ்க்கை என்ன செய்வீங்க? பலதர் கூட்டத்தை பாத்திரத்தை வலிக்கிட்டு ஒரு பாத்திரத்தை மட்டும் ஓரம் எடுத்து வச்சாங்க. யாரு? வீட்டுல கூடிய தாயார் புருஷன் போட்டு அடி புள்ள வளர்ந்துருக்கு. புள்ள கொஞ்சம் பெரிய வழியானோட பாத்திரம் வலிக்கிட்டு ஒரு தட்டை மட்டும் ஓரமா எடுத்து வச்சாப்பா. ஏமா ஓரமா எடுத்து வைக்கிறேன்? இல்லப்பா உங்க ஆயா ஒண்ணு இருக்கு, உங்க ஆயா ஒண்ணு இருக்கு, அதுக்கு இந்த தட்டை அப்படின்னாலும். அப்படியா அப்படின்னா நான் பாத்திருக்கேன். அதே மாதிரி தாயாவுக்கு ஒதுக்கி ஒரு தட்டை வச்சுட்டாங்க. ஆயா செத்து போச்சு. ஆயா செத்து போனா அந்த தட்டை எடுத்து வச்சிருந்துருக்கா. எதுக்குடா ஆயா செத்து போச்சு அந்த தட்டை எடுத்து தூக்கி போட தானே? இல்லம்மா அடுத்து உனக்கு தேவைப்படும் சொன்னாங்க. எதுக்கு உனக்கு எடுத்து உனக்கு வந்துட்டு தானே இருக்கு. மாற்ற முடியுமா? காலம் ஒரு சூழ்நிலை கேட்க முடியுமா? வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டார். கொள்ளும் பாம்பின் கொடுவிசத்தை சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டார். அதுக்கடுத்து என்ன சொன்னா? புள்ள நறிவோ தந்திரத்தால் குடியை கெடுக்க தெரிந்து கொண்டார். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டார். இருந்த போதும்
மனிதனாக வாழ மட்டும் ஒரு மனிதனுக்கு தெரியவில்லை. அப்ப என்ன அர்த்தம்? மனுஷனா வாழ்றதுக்கு மனிதனுக்கு தெரியலையா? நீங்க இருக்கீங்க, நான் இருக்கு. இந்த பூலகத்துல எந்த ஒரு நரியாத ஒரு நரியை கெடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா? எந்த ஒரு குடியாத ஒரு குடியை கெடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா? எந்த ஒரு காக்காயாவது ஒரு காக்கையை அழித்து வாழ ஆசைப்பட்டிருக்கா? கிடையாது. ஆனா மனுஷன் மட்டும் பக்கத்துல இருக்காரு வீட்டுல புதுசா ஒரு வழக்கு போட்டான்னு வச்சுங்களேன், என் வீட்டுல மட்டும் எப்படா புதுசா வாங்கி மாட்டினேன் அப்படின்னு அதோட குடும்பமே குட்டியை தர போய் இப்படி கூத்து நடக்குது. வீட்டுக்காரன் 4 மாடி கட்டிடக்கூடாது. அது முதல்ல எப்படா இவன் கட்டினேன்? அண்ணாந்து பார்க்கிற மாளிகை கட்டி அதன் அருகில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகம் என்று பெயர் மட்டும் இந்த பூமி சிரிக்கி நாடு சிரிக்கிற கவிஞர்கள் வாங்க வரைஞ்சாங்க. போய் போட்டு எங்க அம்மா தெரியுதா? எங்க அம்மா கடிபட்டு எங்க அம்மா தான் சரஸ்வதி. சரஸ்வதிக்க கேள்விப்பட்டீங்களா? திருப்பவனத்துல கல்வி ஜூஸ் கடை வச்சிருக்கேன். நான் கேட்கிறேன், பேரை மட்டும் நீ போக மாட்டியா? மரத்தி பால் கடை, ஐயர் கடை, சாப்பிடாம வரும்போது பாத்தீங்க சரஸ்வதி கரும்பு ஜூஸ் சென்டர் வச்சது பார்த்தால உண்மைதாங்க. அந்த இடத்துல கரும்பு ஜூஸ் வச்சிருந்தா நம்ம ஆகுமா? கரும்பு ஜூஸ் வச்சிருந்தாலும் வெள்ளச்சாலை கட்டின நரசு எங்க அம்மா சரசியா? ஆமா. தமிழ் செல்வி உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1 ஆக மொத்தம் 247 எழுத்துக்கு சொந்த சொல்லுக்கு சொந்தக்காரி. இந்த உலகத்துல வள்ளினம் இடையினம் கசர தவிர எவ்வளவு விடல அப்படின்னு அப்ப 3 இனமும் சேர்ந்து பிரதிபலிக்கூடிய எழுத்து தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியை யாது முறை யாவரும் கேள்வி தீது நன்று பிறந்தர் வரா யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி அத்தனை காலம் கடந்து வாழக்கூடிய பொன்னான மொழி தமிழ் மொழி. ஆனா சில பேர் எப்படி போயிடுச்சு உலகம். என் மையன் ரொம்ப நல்லா படிப்பேன், அது தமிழ்நாட்டுல சொல்றது. என் மையன் ரொம்ப நல்லா படிப்பேன், தமிழ்ல மட்டுமே கொஞ்சம் இப்படி பெருமையா போயிட்டு போட்டு காலம் மாறிக்கிட்டு இருக்கு. அம்மான்னு சொல்றத மம்மின்னு ஆக்கிட்டாங்க. மம்மின்னா என்னங்க அர்த்தம்? வேணாம்னு அர்த்தம். மதப்படுத்தப்பட்ட பிள்ளை அதுவும் இல்லை. அப்படியெல்லாம் சொல்லிட்டு காலங்கள் மாறி போச்சு. இருக்கட்டும். அப்பாவே அவங்க பழைய படங்களை கையை முறுக்கிட்டு வருவார். அவர் இல்ல, அவர் யாருங்க? அவர் வந்து எம்ஜிஆர் இல்ல. அப்ப இவர் யாரு? நம்பிராஜன். அம்மாவே நங்கை உள்ள இருக்கக்கூடியது 1க்கு 2 பேர் உள்ள. 1க்கு 2 பேர் நீ எதுக்கு பாத்துக்கிட்டு இருக்க? இல்லங்க என்னங்க அப்படியா? சரி ஓட்டு. அப்ப உள்ள இருக்கக்கூடிய பெற்ற பேர் ஒருவருக்கு இருவர். ஒன்று என் கூட பிறவான சகோதரி ராமதய வள்ளி. மற்றொரு வந்து இன்னொருக்கு நான் கூடுவதற்கு பிறந்தவர். அந்தவர் பெயர் அவருடைய பெயர் சப்பட்டை. சப்பட்டை. ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு? ஆரம்பத்துல உருண்டை. நீங்க என்ன பண்ணீங்க? அடிச்சு சப்பட்டை. நீங்க மறுபடியும் வர சொன்னீங்க, உருட்டிட்டு போய். ஆமா.